வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது மாருதி சுசுகியினுடைய ஸ்விஃப்ட், அதில் டாப் அண்ட் வேரியண்டான ZXi ப்ளஸ் டியூவல் டோன் வேரியன்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது AMT கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள். ஸோ இந்த காரோடைய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வாக் அரவுண்டாக இந்த வீடியோ இருக்க போது, இந்த டாப் அண்ட் வேரியன்ட் வாங்கினீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ நம்ம ஆட்டோ கனெக்ட் ஈவெண்ட், இந்த சப் 4 மீட்டர் SUV செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா 21 கார்களையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நவம்பர் 8 and 9 நம்ம YMCA ராயப்பேட்டா கிரவுண்ட்ஸில் நடக்குது. ஸோ இதை வேறு யாரும் நடத்த, நாம தான் நடத்துகிறோம். மோட்டர் மாலையும் கார்பாலும் இணைஞ்சு நாம தான் இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்துகிறோம். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ஈவெண்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த சப் 4 மீட்டர் SUV அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நம்ம ஊரில் மார்க்கெட்டில் ஒரு 21 கார்ஸ் இருக்குது. 18 ஐஸ் கார்ஸும் 3 EV கார்ஸ் அப்படின்னு 21 கார்ஸ் இருக்குது. இந்த கார்ஸ் எல்லாத்தையும் வேறு பிராண்டில் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு வரோம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லா காரையும் ஒரே இடத்துல பார்க்கலாம், கம்பேர் பண்ணலாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். இந்த டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிற விஷயம் எந்த எக்ஸ்போலையும் கொடுக்குறதில்ல. ஸோ இதை வந்து நாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு 3-4 கார் உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் எந்த கார் உங்களுக்கான கார் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த ஈவெண்ட்னுடைய நோக்கமே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான், நீங்கள் டேரெக்டாக வாக் இன் பண்ணலாம். பட் இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன கார்ஸ் பார்க்க விரும்புறீங்க, என்ன டைமில் வர விரும்புறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஃபார்ம் மட்டும் வச்சிருக்கோம். அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் அதையும் ஃபில்அப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க, நான் உங்களை பர்சனலாக மீட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட். ஸோ இதுக்கு முன்னாடி 3 ஜென்ரேஷன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாப் அண்ட் வேரியன்ட். ஸோ இதில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் LED செட்டப்பில் இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது. எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய DRLs கொடுத்துட்டாங்க. கீழே உங்களுக்கு ஃபாக் லாம்பும் உங்களுக்கு வந்து LEDல வந்துருது, ஒரு பிளாக் மசிலோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்லாம்பும் கிளியரா பார்த்தீங்கன்னா இன்சைடு வந்து உங்களுக்கு பிளாக் அவுட்டாக வந்து உங்களுக்கு வந்து டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் கிளாஸ் பிளாக்ல உங்களுக்கு பெரிய கிரில் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரை ஆரோ பேட்டர்ன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தா தெரியுதா, ஒரு ட்ரை ஆரோ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. ஃபுல்லாகவே ஓப்பன் இல்லை, 2 சைடும் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கொஞ்சம் ஒரு பிளாக் அவுட் மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துருது. கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஏர் டேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய அளவுக்கான டிசைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் பிளாக் கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை நம்ம வீடியோ எடுக்கிறது கார்பால் கிட்ட தான். ஸோ கார்பால் வந்து ஒரு ஆன்லைன் நியூ கார் டீலர். நியூ கார் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. எனி கார் எனி பிராண்ட் அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. இந்த 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வெளியில் மட்டும், பாடியில் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக இன்ஜின்லையுமே கூட ஒரு பெரிய அப்கிரேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸ்விஃப்ட்டில் ஏற்கனவே வந்துட்டு இருந்த அந்த K சீரிஸ் இன்ஜினை எடுத்துட்டு இப்போ Z12E அப்படிங்கிற ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இருந்த 4 சிலிண்டர் இன்ஜினை எடுத்துட்டு இந்த 3 சிலிண்டர் புது இன்ஜினை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இது வந்து 4 சிலிண்டர் கிடையாது, 3 சிலிண்டர் இன்ஜின். அண்ட் அதே பழைய 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து உங்களுக்கு பலினோல இன்னமும் கூட வந்துட்டு தான் இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாப் அண்ட்ல AMT வேரியன்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கியர் பாக்ஸுக்கு மேல உங்களுக்கு அந்த AMT ஆக்சுவேட்டர் கன்சோல் இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் இது வந்து 3 சிலிண்டர் அப்படிங்கிறதுனால அதனுடைய ஒரு மைல்டு வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அண்ட் இந்த இன்ஜினுக்கு பின்னாடி உங்களுக்கு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட்டு கீழேயும் வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பானட்டோடைய வெயிட் வந்து ஆஸ் யூஷுவல் மாருதி கார்ஸ்ல இருக்கிற மாதிரி தான். அண்ட் இந்த பர்டிகுலர் ரெட் கலர் வந்து எந்த காருக்கு சூட் ஆகுதோ இல்லையோ, ஸ்விஃப்ட்டுக்கு சூப்பராக சூட் ஆகும். 1st ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் ரெட் கலர் வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே சுசுகினுடைய லோகோ கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்விஃப்ட்டுக்குன்னு ஒரு சில் அவுட் இருக்குல்ல, அந்த டிசைன் வந்து அப்படியே இதில் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃபங்கியாக இந்த கார் வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விஃப்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் ஃபங்கியாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பானட் லைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு C ஷேப்பில் ஒரு ஷெல் மாதிரி வந்து மூடுற மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாம் ஷெல் பானட் லைக்காக இருக்க மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம சைட் ஃபெண்டருக்கு வந்தோம்னா ஒரு சின்ன சைஸ் ஃபெண்டர் தான். அண்ட் இந்த ஃபெண்டர்லையும் இந்த ஹெட்லாம்ப்லேருந்து இந்த பானட் கீழே இருந்து கிராஸ் ஆகிற ஒரு க்ரீஸ் லைன் வந்து அப்படியே நமக்கு இந்த வெஹிக்கிளோடைய பாடியில் என்ன ரியர் டெயில் லேம்ப் வரைக்கும் போகிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஷோல்டர் லைன் அப்படிங்கிறது சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்லோப்பிங்கான பானட்டில் எந்த விதமான க்ரீஸ் லைன்ஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு ஃப்ளாட் அண்ட் ஸ்லோப்பிங் அந்த ஒரு ஸ்டைலிங்கோட அப்படியே வந்து இந்த பானட்டை முடிச்சிட்டாங்க. அண்ட் அப்படியே வந்தோன்னா ஒரு ஸ்லோப்பிங் விண்ட்ஷீல்டு, 2 வைப்பர் ப்ரொவிஷன் அண்ட் அதுக்கான ஸ்ப்ரிங்க்லர்ஸ் உங்களுக்கு உள்ள கன்சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த விண்ட்ஷீல்டில் உங்களுக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்ஸுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் கூட உங்களுக்கு உள்ள அப்போல்ஸ்டில் தான் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விண்ட்ஷீல்டில் எந்த வித மவுண்டிங்குமே கிடையாது. ரெயின் சென்சர் அந்த மாதிரி எந்த விதமான சென்சார்ஸும் உங்களுக்கு இந்த விண்ட்ஷீல்டில் கிடையாது.
கிடையாது. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் டோன்ல ஒரு டைமண்ட் கட்ல இருக்கக்கூடிய அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரேஷ் பிளாக் அண்ட் சில்வர் ஃபினிஷ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 15 இன்ச் அலாய்ஸ் வந்து இருக்கு. 185 65 R15 தான் இதனுடைய டயர் சைஸா கொடுத்துருக்காங்க. ஒரு 4 போல்டட் அலாய் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும், ரியர்ல உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும் தான் வருது. அண்ட் ஸ்விஃப்ட்ல நீங்க இந்த மாதிரி டுவல் டோன்ல இருக்கக்கூடிய கார்ஸும் வாங்கலாம். ஸோ இது வந்து ரெட் அண்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய கலர். ஸோ ரூஃப் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பிளாக் டவுட்ல இருக்கு. ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரூஃப்ல உங்களுக்கு எந்த விதமான சன் ரூஃப் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இந்த கார்ல வந்து கிடையாது. அண்ட் ரியர்ல கூட உங்களுக்கு ஒரு ஸ்டர்பி ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கிடையாது. அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரே ஒரு ரிப் மட்டும் இருக்கு. அதே மாதிரி அந்த சைட்லயும் ஒரு ரிப் இருக்கு. இந்த ரூஃபோடைய ரிஜிடிட்டிக்காக இந்த 2 ரிப்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து சைட்ல அலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் கலர்ல ஃபினிஷ் ஆன ஒரு சைட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ். அதுலயே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டருக்கான எல்இடிஸ் வந்து வந்துருது. அண்ட் இதுல உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வந்து வராது. ஸோ ரியர் கேமரா மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் கிடையாது. அதே மாதிரி சைட்ல உங்களுக்கு இந்த மிரர்ஸ்லயும் கேமரா அப்படிங்கிறது கிடையாது. மாருதி வந்து பல விஷயங்கள்ல காஸ்ட் கட்டிங் பண்றாங்க, நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் இந்த விஷயத்துல மாருதி வந்து காஸ்ட் கட்டிங் பண்றது இல்லை. இதை வந்து தாராளமாக கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா இந்த காரில் உங்களுக்கு வந்து கீழே சென்ட்ரி இருக்குது. ஸோ அதுக்கான ரிக்வஸ்ட் சென்சார் உங்களுக்கு பேசஞ்சர் சைடும் இருக்குது, டிரைவர் சைடும் இருக்குது. ஸோ ஹுண்டாய் கார்ஸ்லாம் உங்களுக்கு டிரைவர் சைடில் மட்டும்தான் இருக்கும். இவங்க மாருதி மட்டும்தான் இந்த மாதிரி 2 சைடுமே கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வைசர் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஜென்யூன் ஆக்சஸரியில் வர்றது. அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய இந்த பிளாக் அண்ட் குரோமில் இருக்கக்கூடிய பீடிங் இருக்குல்ல, ஸோ இதுவுமே கூட ஒரு ஜென்யூன் ஆக்சஸரியில் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு காரோடைய லுக்கை என்ஹான்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கான ஓப்பனர் வருது. நான் சொன்ன மாதிரி இந்த ஷோல்டர் லைன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ரியரில் டெயில் லேம்ப் வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்படியே மெட்ஜ் ஆகிறது பார்க்க முடியும். அண்ட் நம்ம அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது டாப் அண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டில் வைப்பர், வாஷர், டீஃபாகர் லைன்ஸோட வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ எல்லா 3 ஃபீச்சருமே உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டில் வந்துடுது. அது போக ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைப்பர் கூட உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்லெஸ் வைப்பர் மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த பூட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஸ்விஃப்ட்னுடைய பேஜிங், சுசுகியினுடைய லோகோ, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாப் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கேமரா. ஸோ ரிவர்ஸ் கேமரா வந்து இங்கே வந்துருது. அண்ட் அப்படியே டெயில் லேம்புக்கு வந்தோம்னா இது வந்து ஃபுல்லாக ஆல் எல்இடி அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் உங்களுக்கு பிரேக் லைட்டும் ஹெட் லேம்புக்கான அந்த டெயில் லைட் வந்து உங்களுக்கு வந்து இந்த சி ஷேப்பில் ஒரு இன்வெர்டட் சி ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்இடியில் வரும். பட் இண்டிகேட்டர் லைட்டும் ரிவர்ஸ் லைட்டும் வந்து உங்களுக்கு ஹாலஜனில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பல்ப் மாதிரி. அண்ட் ரியரில் உங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது போக பார்க்கிங் சென்சாரும் 4 பார்க்கிங் சென்சார் வந்துருது. லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்டரும் வந்துருது. ஆக்சுவலாக அந்த ஷோல்டர் லைன் ஃப்ரண்ட் பானட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, அது சைடில் வந்து ரியர் டெயில் லேம்பில் மெட்ஜ் ஆகி அப்படியே உங்களுக்கு ரியர் பூட் டோர்லையும் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஷோல்டர் லைன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து காரை அப்படியே கீழ் பார்ட் மேல் பார்ட் அப்படின்னு பிரிக்கிற மாதிரியான ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஷோல்டர் லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கீழே உங்களுக்கு ஒரு டோஹுக்கும் வெஹிக்கிளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சைலன்சர் பைப்புக்கான ப்ரொவிஷனும் வந்துருது. அண்ட் அண்டர் பாடி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஐ திங்க் கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. எஸ், இது ஒரு ஹேட்ச்பேக் கேட்டகரி தான். அண்ட் இது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் இருக்க காரும் கூட கிடையாது. இதுக்கு மேலே பலினோ அப்படிங்கிறது தான் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக மாருதி வந்து பொசிஷன் பண்ணுறாங்க. பட் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, ஒரு தனி யூட்டிலிட்டியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்டி ஹேட்ச்பேக் அப்படின்ற ஒரு கேட்டகரியாக நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பார்சல் ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்ட்ரிங்ஸ் வந்துருது. இந்த பூட் டோருக்கு உங்களுக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாமினலான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு ஓரளவுக்கு போதுமான அளவுக்கான பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அரௌண்ட் ஒரு 300 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 60-40 ஸ்பிளிட் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகும்போது 3 பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு பார்ட்டை மட்டும் மடக்கிட்டு நம்ம வந்து லக்கேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்பேஸ் சேவர் வீல் தான். ஸோ இது அலாய் வீல் கிடையாது, ஸ்டீல் ரிம் தான். அண்ட் 14 இன்ச்சு உங்களுக்கு அலாய் வீல் 15 இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு 14 இன்ச்சில் தான் கொடுத்துருக்காங்க. 155/80 R14 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பேஸ் சேவர் வீல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் இந்த பூட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்சும் ஒரு ரிக்வஸ்ட் சென்சாருமே கூட உங்களுக்கு இந்த பூட் டோரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தாட்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்தளவுக்கு ஒரு வெயிட்டும் கூட கிடையாது இந்த பூட் டோர். ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் கார் வந்து ரெட் அண்ட் பிளாக்ல டுவல் டோனில் இருக்கிறதுனால, கீழே ரெட்டும் மேலே பிளாக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு டுவல் டோன் ஃபீல் வந்து கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த காரை நீங்கள் சிங்கிள் டோனில் வாங்கினீங்கன்னா இந்த சீப்பிலர் இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு பிளாக்ல வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப்னுடைய ஒரு ஸ்டைலிங் வந்து கிடைக்கும்.
இதே பாடி கலர் ரெட் வந்து மேலே இருந்ததுன்னா எப்படி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் ஸ்டைல் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடமும் உங்களுக்கு பிளாக் டவுட்டாக தான் வரும். இந்த பி பில்லரும் பிளாக் டவுட்டாக தான் வரும். அதே மாதிரி இந்த ஏ பில்லரும் வந்து உங்களுக்கு பிளாக் டவுட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்டில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த ஏ பில்லர் அண்ட் பி பில்லர் வந்து உங்களுக்கு பிளாக் டவுட்டாக கொடுக்குறது அப்படிங்கிறது ஸ்விஃப்ட்டினுடைய ஒரு டிசைன் ஃபிலாசபிலே இருக்கிற ஒரு விஷயம். சரி வாங்க ரியர் இன்டீரியர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விஃப்ட்டில், அதாவது தேர்ட் ஜென் ஸ்விஃப்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரியர் டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புல் டைப்பில் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 டோர் ஃபீல் கிடைக்கணுன்றதுனால அதை வந்து இப்போது இந்த 4th ஜெனில் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து இப்போ வருது. அண்ட் இந்த ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்விஃப்ட்டினுடைய இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் டவுட் ஃபீல் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்விஃப்ட்டினுடைய அந்த ஸ்போர்ட்டி தீம் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த டோர் பேடை பொறுத்த வரைக்கும் இந்த டோர் நிற்கிற லீவர் மட்டும் உங்களுக்கு வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டிக்கராக இருக்கட்டும், இந்த லாக் பண்ணுற யூனிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த டோர் லீவர் இது எல்லாமே நம்ம ஒரு மோர் தென் 20 இயர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே ஐட்டம் தான். அட்லீஸ்ட் இந்த ஸ்டிக்கரை மாற்றினாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அதே ஸ்டிக்கர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனிவே இந்த பவர் விண்டோஸ் சுவிட்ச் கூட அதே கதை தான். ஸோ இதில் உங்களுக்கு 4 விண்டோவும் பவர் விண்டோஸ் வந்துடுது. ஒரு டோர் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கூட எங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த லெதரட் மெட்டீரியல் போடுறது, ஒரு சாஃப்ட் டச் கொடுக்குறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஒரே கலர் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்துருது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு சீட் தான். பெருசாக ஸ்கூப் அவுட் சீட்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் வந்துருது. அண்ட் 3 பேசஞ்சர்ஸுக்குமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அண்ட் 2 பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து வராது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு சென்டரில் ஏசி வென்ட்ஸுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு USB-Cயும் ஒரு USB-A போர்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கான ஸ்லாட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸுமே கூட இருக்குது. ஃப்ரண்ட் சீட் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூப் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடுக்கு பின்னாடி மட்டும் உங்களுக்கு ஒரு மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் பேக்கில் வந்து மேகசின் ஹோல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் ரியர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டேஷ்போர்டினுடைய லுக் வந்து இதுதான். ஒரு ஸ்போர்ட்டி டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மல்டி லேயர் டேஷ்போர்ட்னு சொல்லி மாருதி வந்து சொல்றாங்க. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் மாருதியினுடைய அந்த டிப்பிக்கலான ஒரு ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அழுக்கு படிஞ்சாலும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் கொலாப்சபிள் டைப்ல இருக்கக்கூடிய கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டிரைவர் சைடு வந்து அது வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டாங்க, கொடுக்கல. அண்ட் ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இன்டீரியர் லைட்டிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல, அது ஒன்று கொடுக்கலாம். பட் இப்போ இந்த சேஃப்டி விஷயங்கள்லாம் என்னன்னு ஆகுது இல்லை. ஸோ பார்த்தா தெரியுதுங்களா. ஸோ எஸ் ஏர் பேக்ஸ் வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து வந்துடுது ஸ்விஃப்ட்டில். ஃப்ரண்ட் டிரைவர் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. புல் டைப் டோர் ஹேண்டில் வந்துருது. அண்ட் டிரைவர் சைட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு பிளாக் டவுட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரே ஒரு சில்வர் கலரில் ஒரு ட்ரிம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் இந்த டோர் பேடில் இருக்குது. அண்ட் குரோமில் ஃபினிஷ் ஆன ஒரு டோர் ஓப்பனர். அண்ட் அது போக 4 பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் வந்துருது. 1 டச் டவுன் மட்டும் உங்களுக்கு டிரைவர் சைட் மட்டும் வரும். லாக் அன்லாக்கான பட்டன்ஸ் அண்ட் இந்த மோட்டரைஸ் சைட் மிரரை டாகிள் பண்ணுறதுக்கான ஸ்க்ரோலர்ஸ் ரோலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்துருது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஹோல்டர், இங்க ஒரு மேகசின் ஹோல்டர் வந்துருது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல இருக்கும் இல்லையா எப்பவுமே இந்த ஃபியூல் டேங்க் ஓப்பனர், அதை வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட் பானட் ஓப்பனருக்கு பக்கத்துலேயே இந்த ஃபியூல் லிட் ஓப்பனரை வந்து மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு AMT வெர்ஷன். ஸோ அதுக்கான ஆக்சிலேட்டர் பிரேக் பெடல்ஸ் வந்து வந்துருது. அண்ட் இந்த இடத்துல ஒரு டெட் பெடலுமே கூட வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சைஸ்ல உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. மாருதி வந்து சீட் பண்ணுறதுல ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க ஃப்ரண்ட் சீட்ஸு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்டில் இருந்து சீட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் சீட்னுடைய ஃபேப்ரிக் டிசைன் வந்து இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ டாப் அண்ட்லேயுமே கூட இந்த மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு வருது. அண்ட் ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் மேனுவல் சீட்ஸ் தான், எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்து ஸ்விஃப்ட்டில் இன்னும் வரல. ஆனால் சொன்ன மாதிரி மாருதி வந்து இப்போ உங்களுடைய டேஷ்போர்ட்ஸில் இந்த லேயர்டு டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. மேலே ஒரு லேயர், 2வது லேயர், 3வது லேயர், 4வது லேயர், 5வது லேயர். ஸோ 5 லேயர் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை லேயர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அண்ட் இங்கே டோரில் நம்ம பார்க்குற அந்த சில்வர் இன்செட் வந்து இங்கே ஒரு ஹியூமனிட்டி லைன் மாதிரி நமக்கு டேஷ்போர்டில் வந்து ரன் ஆகுது. அதை தவிர மற்றது எல்லாமே ஃபுல்லாகவே பிளாக் அவுட்டில் இருக்குது. இது ஒரு ஃப்ளோட்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு பெரிய பெசல் இருக்குது. பட் அது வந்து கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் மாதிரி. இந்த ஸ்மார்ட் பிளே ப்ரோன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஒரு 9 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன் வருது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயோட வந்துடும். 2 ஏசி வென்ட்ஸ் இங்கே வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு 4 ஏசி வென்ட்டும், ரியரில் ஒரு 2 ஏசி வென்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே சென்டரில் உங்களுக்கு ஹசார்ட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து வந்தது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. அதுக்கான டாகல் சுவிச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மாருதி இது வந்து ஒரு நல்ல டிசைனில் நல்ல ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஃபீலுமே கூட கொடுக்குது. அண்ட் கீழே வந்தோம்னா உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், ஒரு USB போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
ஒரு USB-A போர்ட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோவில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு இது டாப் அண்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே கூட உங்களுக்கு வந்துடுது. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் AMT கியர் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால AMTக்கான கியர் ஸ்டிக் வந்து வந்துடுது. ஒரு ரப்பரைஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே கூட ஒரு பிளாக் இன்சர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் அங்கங்கே நிறைய கிளாஸ் பிளாக்குமே கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் பிரேக் வந்து உங்களுக்கு பிளாக்ல தான் இருக்குது. ஒரு குரோம் டிப்போட கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஆம்ரெஸ்ட் எதுவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை. இது ரியர் பேசஞ்சர்ஸ்க்கான 2 USB போர்ட்டு, ஒரு A போர்ட்டும் ஒரு C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் மாருதி யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அதே 3 ஸ்போக் ஸ்டேரிங் தான் ஒரு ஃப்ளாட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக் வித் மெட்டாலிக் இன்சர்ட்ஸோட இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த ஸ்விஃப்ட்டில் ஒரு சில்வர் இன்சர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இதே ஸ்டேரிங்கில். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கால் கட் பண்ணுறது, எடுக்கிறது அண்ட் வாய்ஸ் கமாண்ட்ஸ்க்கான பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த டாகல் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கானது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஷர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டாக்கோமீட்டர், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாக்கோமீட்டருக்கு ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டருக்கு ஏன் ரிங் கொடுக்கல, ஃபுல்லாகவே ஒரு ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அவர் முதல்ல ஸ்க்ரீன் கொடுக்கணும்னு நினச்சி அதுக்கப்புறம் காஸ்ட் கட்டிங்காக இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அனலாக் டயல்ஸ், ஆக்சுவலாக இது அனலாக் டயல்ஸ் தான். பட் இந்த டயலினுடைய லுக் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சென்டரில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் மாருதியில் வர மாதிரியான ஒரு MID டிஸ்பிளே வந்து வந்துடுது. அது உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுக்குது. அண்ட் இங்கே ஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த MID டிஸ்பிளேவை வந்து நீங்கள் வந்து டாகல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பலினோவில் உங்களுக்கு வந்து ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து கொடுப்பாங்க டாப் எண்டில். இதில் வந்து உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவும் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ இதுதான் டேஷ்போர்டினுடைய லுக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சைட் ரியர் மிரர் வந்து ஒரு மேனுவல் டிம்மிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாட்லைட் மாதிரி கிடையாது. ஸோ நார்மல் லைட்டிங் ஹாலஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் வைசரில் உங்களுக்கு ஒரு மிரர் மட்டும் வருது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டிரைவர் சைடு வைசரில் உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக் வந்துடுது. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லாம்புக்கான ஸ்டாக் வந்துடுது. ஹெட்லாம்ப் மட்டும் உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெதர் ராப்டு ஸ்டேரிங் வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்துடுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வந்துடுது. அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச். இந்த ரோலர் வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப் லெவலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மாருதி சுசுகியினுடைய ஸ்விஃப்ட் டாப் அண்ட் ZXi Plus AMT டூவல் டோன் வெர்ஷனில் இருக்கக்கூடிய காரு. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்விஃப்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்விஃப்ட் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி ரீதியாகவும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகிடுச்சு. 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எல்லா வேரியண்ட்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாண்டர்டாக. ஸோ அது ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான். மாருதி வந்து எல்லா கார்ஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க, எஸ்ப்ரெஸோ அண்ட் இக்னிஸை தவிர. ஸோ அதை மட்டும் ஏதோ ஓரவஞ்சனை பண்ணிட்டாங்க. எனிவே ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்விஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்ட் ஆன மாடல். ஃபேஸ் லிஃப்ட்னு இல்லை, ஒரு ஜென்ரேஷன் அப்கிரேட் ஆன மாடல். இது வந்து 4th ஜென்ரேஷன். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது, இந்த லுக் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி அகைன் சொல்கிறேன், ஆட்டோ கனெக்ட். ஸோ சப் 4 மீட்டர் SUV செக்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா கார்ஸையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கான ஒரு ஈவெண்ட் நாம தான் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஈவெண்ட் November 8 and 9 YMCA ராயப்பேட்டை கிரவுண்ட்ஸில் நடக்குது. மிஸ் பண்ணிடாமல் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஈவெண்ட்டுக்கு வாங்க, நான் உங்களை பர்சனலாக அங்கே மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சடா, பாய்.